மாயாவிங்கிற நாடகம் விசிட் ஆஃப் ஹார்ஸோட அந்த தழுவல் மிகவும் சிறப்பாக எடுக்கப்பட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாணவர்களுடைய வயதுக்கு ஏற்ப இந்த நாடகம் அமைந்திருக்குது. இப்படி உள்ள போகுது. பொதுவாக வந்து ஒரு மேடை நாடகம் நடக்கும் பொழுது வந்து நடிகர்களுக்கு நடிப்பாங்க, பார்வையாளர் வந்து அமர்ந்து பார்ப்பாங்க. இன்னைக்கு கவர்ந்தது எதுன்னு பார்த்தோம்னா மாணவர்களின் பங்கேற்பு வந்து மேடை நாடகத்தில் அதிக அளவில் இருந்தது. மாணவர்களோட ஈடுபாடும் இதில் இருந்தது. அதுதான் அந்த நாடகத்துக்கு வந்து வெற்றி நான் நினைக்கிறேன். எனக்கு நாடகம் மிகவும் பிடித்திருந்தது. எனக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரம் வந்து சிங்கம். அவங்கள பார்த்து நான் நிறையா கண்டு கழித்தேன். ஆனால் அவங்க நினச்சிக்கிட்டே இருந்தாங்க நம்ம தைரியமாக இல்லைன்னா நம்ம யாருக்குமே நம்மளை பிடிக்காதுன்னு. ஆனால் எனக்கு அவங்க தைரியமாக இல்லாத போது மட்டும்தான் பிடித்திருந்தது. எனக்கு அந்த பிடித்த கதாபாத்திரம் அந்த தின்மேன். அவங்க ஆக்ட் பண்ணணும் நல்லா இருந்துட்டு பார்க்க சிரிப்பாகவும் இருந்தாங்க. இந்த மாதிரி நாடகம் திருப்பியும் இந்த மாதிரி வந்திருந்தா நான் வந்து பார்ப்பேன். ஏன் அழிய? எனக்கு இதே வேண்டும். எல்லாரும் கிட்ட இருக்கிறாங்களா? எல்லாரும் கிட்ட இருக்கு, எனக்கு மட்டும்தான் இல்லை. மாணவர்கள் பங்கேற்பு வந்து அந்த மேடை நாடகங்கள் அதிக அளவில் இருக்கும் பொழுது மொழியாகட்டும் இல்லை அந்த கருத்தாகட்டும் வந்து மாணவர்கள் மனதில் வந்து அதிகமாக பதியும் நான் நம்புகிறேன். நல்ல தமிழ் மொழியில் உள்ள வார்த்தைகளை உச்சரித்தாங்க. இந்த நாடகம் வந்து மாணவர்கள் ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவமாக அவங்களுக்கு இருக்கும். இதை பயன்படுத்தி அவங்க கிடைக்கப்பெற சொற்களை வந்து அவங்க வந்து தேர்வுலையும் பயன்படுத்தலாம். நிறைய மாணவர்கள் இது போன்ற மேடை நாடகங்களில் வந்து பங்கெடுத்துக்கணும். அப்போ தான் அவங்களுடைய அறிவாக இருந்தாலும் சரி, அவங்களோட மொழியும் சரி அதிக அளவில் வளரும் நான் நம்புகிறேன். ஆரம்பிக்கட்டும்.